10 to 15 ஒர்க்கிங் டேஸ்ல நம்மளுக்கு கிரெடிட் பண்ணி கொடுக்குறன்ற மாதிரி பேசியிருக்காங்க சார். ஆமாமா, எந்த இது வர்றாங்களோ அதை பார்த்துட்டு செய்யலாம்ங்கிற மாதிரி ஆமா சார், ஆமா சார். இப்போ என்கிட்ட செக்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க, நான் செக்ஸை ஹோல்ட் அப் பண்ணிருக்கேன். என்ன ரீசன்னா எந்த மினிஸ்ட்ரியில எந்த மினிஸ்டர் உட்காருவாங்கன்னே தெரியாது நம்மளுக்கு. இப்போ நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு ஒரு டைம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேர் வந்துச்சுன்னா நம்ம கையில ஒண்ணுமே இல்லாம போயிடுவேன். அதனால கொஞ்சம் ஹோல்ட் அப்ல வச்சுட்டு இருக்கேன் சார். ஓ, பயா டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிட்டு? ஆமா சார், ஆமா சார். அதான் சொன்னாப்ல. சரி தம்பி, சரி தம்பி, சரி தம்பி. எல்லாமே முடிச்சாச்சு சார். ஜஸ்ட் இப்போ என்னன்னா நம்மளுக்கு கிரெடிட்டிங் மட்டும் தான் வேலை. 98% முடிச்சாச்சு, இன்னும் 2%. புரியலங்க சார். 98% முடிச்சாச்சு, இன்னும் 2%ல நிக்குது. 98ன்னு சொல்ல முடியாது, 97% முடிச்சாச்சு சார். 97% முடிச்சாச்சு. ஓகே ஓகே ஓகே. இன்னும் 3% தான். எனக்கு மத்தவங்க மாதிரி பொய் சொல்லலாம் விருப்பம் இல்லை சார், நான் ஓப்பனா சொல்லிட்டு போயிடுறேன். ஓகே ஓகே ஓகே. நீங்க சொன்னதை வச்சு நான் சொன்னேன் 98% முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ நம்ம செக்ஸ் இன்னும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் சப்மிட் பண்ணல இல்ல சார், அதனால ஹோல்ட் அப்லயே நான் வச்சுட்டு இருக்கேன். அதுக்கு 1% நம்ம மைனஸ் பண்ணி தானே ஆகணும். ஓகே 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 ஓகே. நல்ல விதமா खाना का मैं आ रहा हूँ 5 मिनट में आ रहा हूँ. சொல்லுங்க சார். இப்ப நீங்க நேரடியா ஃபீல்டுல இறங்குனதுனாலதான் இந்த விஷயமே முடியுது. நீங்க யாரோ ஒரு ஸ்பான்சர் போயிட்டு இருந்தீங்கன்னாக்க டுமாரோ நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் ஏரிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா சார். நீங்க ஃபீல்டுல இறங்குனதுனால இந்த ஒர்க் முடியுது. உண்மை அதுதான் சார். உண்மையிலே இப்ப இதுவுமே வந்துட்டு நம்ம ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ. ஆமா ஆமா, எபைட் போடணும். பெரிய தலைகளுக்கெல்லாம் தேவையான விஷயம் அப்பப்போ கொடுத்து அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதான் வேலைக்கே ஆகும். சரி 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 சரி. அதான் விஜயகுமார் ஃபாதர் சொன்னாப்ல. விஜயகுமார் ஃபாதர் நேரா பாத்திருக்கீங்களோ? சார் நான் இன்னும் சீரியஸ் எனக்கு நம்பிக்கையான ஒரு பர்சன் சொன்னதுனால நான் அவங்கள நம்புறேன், அவ்வளவுதான் சார். ஓகே ஓகே ஓகே. அவர் தான் சொன்னாரு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா இப்போ ஒரு வேற விஷயமா நான் அவர்கிட்ட ட்ரை பண்ணிட்டேன்னா அப்போ அவர்கிட்ட சொல்லும்போது எனக்கு இந்த மாதிரி ஆள் இருக்கு அப்படின்னாரு. சரி, அப்போ நான் ஏதாவது புஷ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா நான் கேட்டுக்கிடுவோம் அப்படின்ட்டு தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். இப்போதான் நீங்க தான் எல்லாமே அந்த எண்டுக்கு போயிட்டீங்களா? எண்டுக்கு யாரு சைன் பண்ணணுமோ அவங்கள்ட்ட போயிட்டீங்களா? பண்ண கூடிய ஆளுங்க கிட்ட தான் சார் போய் நிக்க முடியும். பண்ண முடியாத ஆளுங்க கிட்ட எல்லாரும் பின்னாடி நாய் மாதிரி அலைஞ்சுட்டே போதும் லைஃப்ல ஃபீல் ஆயிட்டேன். இது இந்த அலைஞ்சதுனாலதான் உங்களுக்கு கிளைமா பண்ண முடிஞ்சிச்சு. லிங்க் பை லிங்க் கிடைச்சி நீங்க போயிட்டு எண்டுக்கு போயிருக்கீங்க. ஆமாங்க சார். ஆமாங்க சார், ஆமாங்க சார். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம போக முடியாது. ஆனா அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இப்பதான் கிடைச்சிருக்கு. அது வெற்றிகரமா முடியட்டும். அடுத்த மாசம் எப்படியும் வந்து ஜூன் 15-20 தேதி ஆயிடும் இல்லையா? ஆமாங்க சார். ஓகே சார். ஜூன் ஆர் ஜூலை எல்லாருக்குமே வந்துடும் சார், பிரச்சனையே கிடையாது. என்ன ஜூன் ஆர் ஜூலை மந்த் எல்லாருக்குமே வந்து சேர்ந்துடும் சார். ஓஹோ, இந்த மாதிரி பாண்டு வச்சிருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துடும் சார். எதுக்குன்னா எலெக்ஷன் ரிசல்ட் இப்ப சொல்லுவாங்க, ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு அவங்க பதவி ஏற்கிற டைம் எல்லாமே இருக்குல்ல சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் தேவைப்படும்ல. சப்போஸ் புது மினிஸ்ட்ரி ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரியில உட்கார்ந்தாங்கன்னா அந்த ஆளை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணும். இதெல்லாம் இருக்கு. திருப்பி வரும்னு சொல்றாங்க. நார்த் இந்தியால பிஜேபி வரும் சார். இப்போ சிம்பிள் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல திரும்பி அமித்ஷா தான் உட்காருவாருன்னு உங்களுக்கு கேரண்டி இருக்கா சார்? கேரண்டி இல்ல. ஏன்னா மக்கள் மத்தியில பேப்பர் பிஜேபி உட்காரும், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அடுத்த 10 வருஷம் பிஜேபி அடிக்க முடியாது, புரியுதுங்களா? ஆனா இப்ப அமித்ஷா கிட்ட நாங்க பேசி வச்சிருக்கோம், ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கிட்ட. இப்ப அந்த இடத்துல சப்போஸ் அமித்ஷா பதிலா யோகி ஆதித்யநாத் வந்து உட்காந்துடுறாரு. ஆமா, டிலே ஆகும். ஓகேங்களா? இப்ப அவரு நெக்ஸ்ட் நான் கன்வின்ஸ் பண்ணும், கரெக்ட்டுங்களா? ஆமா, திருப்பி புதுசா எல்கேஜில இருந்து ஆரம்பிக்கணும். எல்கேஜில இருந்து இல்ல சார், இல்ல சார், இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நான் இது அமித்ஷா சாருக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்த படம், நான் இது உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட் மாறும். இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இவங்களே வந்துட்டாங்கன்னாங்க ஈஸியா வேலை முடிஞ்சிடும்.
ஆமா ஆமா சார். அதுதான் அதுக்குதான் அதான் சொல்றேன். ஓகே 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 ஓகே. சரி சரி சரி. இடையில ஏதாவதுன்னா ஃபோன் பண்றாங்க சார். தயவு செஞ்சு அவனாவது வந்துட்டு நான் இவங்க ரிலேட்டிவ் அவங்க ரிலேட்டிவ் தான் சொன்னா நம்பாதீங்க சார். நான் எத்தனையோ பேர் அந்த மாதிரி பார்த்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயும் போய் நான் மீட்டிங் கொடுத்துட்டு வந்திருக்கேன் சார். சரி 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 சரி. பார்க் காலேஜ், கோயம்புத்தூர் பார்க் காலேஜ் அவங்க ஓனர் கிட்ட எல்லாம் வந்துட்டு என்னை பத்தி கேளுங்க, அவருக்கே தெரியும். இப்போ இந்த விஷயம் நீங்க உங்க பையில ஃபைனல் பண்ணிட்டீங்கன்னா வேற வேற பையிலோட நீங்களே மூவ் பண்ணி விடலாம். நீங்களே கமிஷன் பேசிக்கல. இந்த காதை வச்சே இது ஒண்ணுலயே வந்துட்டு ஓப்பனா சொல்லணும்னு வச்சுக்கோங்க சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த ஒண்ணுலயே வந்துட்டு என்னோட பாதி ஆயுசு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு என்ன நோகடிச்சிட்டாங்க. ஆமா. திரும்பி எல்லாப்பா வர பணத்தை வச்சு நான் லைஃப்ல உருப்படியா ஒரு பிசினஸ் பண்ணனா நிம்மதியா இருக்கணும், அப்படிதான் இருக்க போறேன். ஆமா ஆமா. அது கொஞ்சம் பணம் இல்லையா? 7 லட்சத்துல 7 லட்சத்துல மேக்சிமம் 4 லட்சம் கிடைக்குமா உங்களுக்கு? கிடையாது சார், அவ்வளோலாம் வராது. ஓப்பனா சொல்றேன், நம்மளுக்கு அப்ரூவ் பண்ணிருக்க லிமிட்டே வந்துட்டு என்னன்னா 4.6% தான் நம்மளுக்கு அப்ரூவ் பண்ணிருக்க லிமிட்டே. 4.6%. அப்ப எத்தனை லட்சம் கிடைக்கும் உங்களுக்கு? லட்சம்லாம் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், 1000 கணக்கு தான். ஓ, பாக்கி பிஎம் ஃபண்டு, சிஎம் ஃபண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க சார். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்கேன். 33,000 சில்லற வருது சார். எனக்கு தெரிஞ்சு 33,120 வரும் நினைக்கிறேன். 1000 33,120 கொடி வரும். ஓகே 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 ஓகே. சரி 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 ஓகே ஓகே ஓகே. இந்த 20% கொடுக்குறேன்னு சொல்றதெல்லாம் பொய் சார். அவனுங்க டிசைட் பண்றதா நம்மளுக்கு கொடுப்பானுங்க. இதை நான் டைரக்டா இருந்து பார்த்தேன் என் கண்ணால. 5% நீங்க சொல்றத பார்த்தா 5% தான் கிடைக்குது. 4.6% சார், அதுவே 0.4% போயிடுச்சு. சரி சரி சரி. ஓகே ஓகே. 5% அப்படின்னா 36,000 வரும் சார். 36,000. 3,000 எனக்கு ஆல்ரெடி கம்மி ஆயிடுச்சுல. ஆமா 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 ஆமா. அதுவே சர்ச்சஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நிம்மதியா போயிடலாம்ல. இதுல டிடிஎஸ் வேற பிடிப்பானுங்க சார். டிடிஎஸ் வேற பிடிப்பானுங்க சார். ஓஹோ. கொடுக்குற 33,000 பார்த்தாலும் ரவுண்டா ஒரு 30 கிடைக்கும். ஆமா சார். எல்லாம் போக ஒரு 30,000 கிடைக்கும். ஆமா, அவ்வளவுதான் வரும் சார். ஓகே 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 ஓகே. 30,000 கோடிங்கிறது சாதாரண அமௌண்ட் இல்லை. அது என்ன கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்க. காலைல சாப்பிடல, பசிக்குது, போய் சாப்பிட்டு வந்துடுறேன். சரி தம்பி, சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸா எடுங்க. ஓகேங்க சார். இடையில நான் கால் பண்றேன். என் பேர் சங்கர். சரிங்க. விஜயகுமார் பாஸ்டரோட ஃப்ரெண்டு. சரிங்க சார். சரி, உங்க நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்க சார். ஓகேவா தம்பி?